Hi friends, simple round neck வச்சு இதுக்கு எப்படி லேஸ் வைக்கலாம். லேஸ் வித் நாட். ஃபர்ஸ்ட் வந்து நாட் எடுத்துக்கலாம். நாட் எப்பவுமே வந்து 4 இன்ச்ல வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. கரெக்ட்டா இருக்கும்னு வெச்சுக்கோங்களேன் நெக்ல. கரெக்ட்டா 4 இன்ச். ரொம்ப லோவா போடுறவங்க 4 வெச்சுக்கோங்க. இல்ல கொஞ்சம் லோ நெக் இல்லாம இருந்தா 3.5 வெச்சுக்கோங்க. கரெக்ட்டா 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் 4 இன்ச். ஓகே லேஸ் வச்சிடலாம். லேஸ் வைக்கும்போது இப்படி நம்ம லேஸ் வச்சுக்கலாம். இதில் வித்து பைப்பிங் மாதிரி. பைப்பிங்னா கொஞ்சம் முன்னாடி வந்து பைப்பிங் டிசைன்ஸில் கொஞ்சம் பார்த்து ஃபுல் ஃபில் பண்ணி கூட வைக்கலாம். இது ஒரு லேஸ் மாடல். இதுவே இதிலே பைப்பிங்கும் வந்த மாதிரி இருக்கும். ஸ்டோன்ஸ் இருக்குது, கொஞ்சம் பார்த்து தான் தைக்கலாம். இது நீடில் டிப் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணி இன்னொரு தையல் போடணும். லேஸு சின்னதாக இருந்தால் நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். லேஸ் நல்லா பெருசாக இருக்கிறத நீங்கள் 2 சைடுமே தையல் போடணும். 2 பக்கமே தையல் போடணும். இப்போ இந்த பாருங்கள், இந்த கிளாத்லாம் சுருக்கம் வராத அளவுக்கு நீங்கள் பார்த்து தைக்கணும். ரவுண்ட் நெக்குன்றதால இந்த ஸ்டோன்ஸ்லாம் கொஞ்சம் மடங்கும் தான். நீங்கள் ஒரு தண்ணி போட்டு எடுத்தீங்கன்னாவே சரியாக வந்துடும். அது நம்ம எக்ஸ்ட்ரா த்ரெட் இருக்கிறதுலாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகே, இது இப்போ நெக் போடும்போது ப்ளவுஸ் போடும்போது கரெக்டாக வந்துடும் ஃபினிஷிங்கு. ஹேங்கிங் முடிச்சு போட்டுடலாம். நல்லா எப்போவுமே இதை வந்து ரோல் பண்ணி இந்த ஹோல் வழியாக விட்டுட்டு முடிச்சு போட்டுவிட்ற வேண்டியதான். ஒரு நாட் போட்டுருங்க. இங்கே 2 டைம் கூட போட்டுட்ருங்க, ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணிடலாம். ஓகே, சிம்பிளாக சீக்கிரம் ஸ்டிச்சிங் பண்ணலன்னா அதுமாதிரி பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதிரி பைப்பிங் வச்சா நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து லேஸ் வச்சுட்டு இன்னும் பைப்பிங் வைக்கும்போது நல்லாயிருக்கும். ப்ளஸ் இந்த டிசைனோட இன்னும் எனக்கு வேணும் பாருங்கள், முன்னாடி ஃபுல்லுமே ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். இந்த டிசைன் இன்னும் வேணும் அப்படின்னும்போது இன்னும் இது பத்தலை, இன்னும் இந்த ரவுண்ட் ஷேப்பில் இன்னும் நம்ம எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த சின்ன சின்ன ஸ்டோன் டைப்ஸில் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டோன்ஸு, இந்த ஸ்டோன்ஸை ஃபுல்லாக லைனாக இந்த சைடு ஃபுல்லுமே இந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி நான் இன்னொரு வீடியோவில் கூட போடுறேன். டிசைன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி போட வைக்கலாம் அப்படின்ட்டு. இல்லை உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். என்னென்னா இப்படி ரவுண்ட் ஷேப் வச்சு நம்ம ஃபுல்லாக சுற்றிலும் இந்த ஸ்டோன் லைன்ஸ் வச்சோம்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சைடு வந்து ப்ளவுஸ் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா கரை இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த டிசைன் இதுக்கு தேவையில்லை. ஒருவேளை கரை இல்லை அப்படின்னா எனக்கு வேண்டாம், கரை வேணான்னா கரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த லேஸை நீங்கள் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த லேஸ் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஹேண்டு ஃபுல்லுமே வந்து இந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோன்ஸ் வச்சு லைனாக எல்லாத்துக்கும் வந்து 1 இன்ச்சு கேஃபு இல்லை 1.5 இன்ச்சு கேஃபில் நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது பார்க்க நமக்கு ப்ளவுஸ் இன்னும் நீட்டாக அழகாக இருக்கும். இன்னும் இதுவே நம்ம நிறைய பூ டிசைன் மாதிரி வச்சு கூட டிசைன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.